மாலை வணக்கம் மக்களே. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT ல இன்னைக்கு டை நம்பர் 6 யூபி ப்ரோமீத்தியன்ஸ் பிபிஜி புனே ஜாகுவார்ஸ் ரெட்டியா இருக்காங்க. மக்களே, யூபி ப்ரோமீத்தியன்ஸ் யூடிடி சீசன் 7 தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. புது டீம். முதல் போட்டியில 9-6 டெல்லி கிட்ட தோத்தாங்க. வில்லு அம்பு எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வெற்றி வச்சிருக்காங்களா? இன்னைக்கு அவங்களோட அடையாளத்தை மாத்திட்டாங்க போல. வேற மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வோட உள்ள வராங்க. கோவால இருக்கிற ஒவ்வொரு கட்டடமா நாங்க படம் முடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் முதல் மேட்ச் ரிகார்டோ வால்டர் அண்ட் ஒமார் அசார் மோதுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சிகாகோவா இல்லாட்டி எகிப்து நாட்டை சேர்ந்த எகிப்தின் அரசனா அப்படின்னு பார்ப்பதற்கான நேரம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட்டாக்கிங் கேம்ல தான் இருக்காப்ல இன்னைக்கு மைண்ட் செட். நான் மட்டும் சும்மாவான ஆளான்னு சொல்லிட்டு ரிகார்டோவும் அவரோட அந்த ரிட்டர்ன்ல வந்து அந்த பாயிண்ட் ரிட்டர்ன் பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்கல இந்த முறை. என்னங்க ஒரு பாயிண்ட் ரெண்டு பேர் சேர்த்துறாங்க. அதாவது ஆங்கிள்ஸை மாத்தி மாத்தி அடிக்கிறாரு ரிகார்டோ வால்டர். அவரை நீங்க ஜட்ஜே பண்ண முடியாது. கிராஸ் கோட் அடிக்கிறாரு, டவுன் லைன் அடிக்கிறாரு. 2 புள்ளிகள் முதல் முறையா. மூணாவது புள்ளி ஆட் பண்ணிக்கங்க. ஆடாடாடா, அதிவேகமா அந்த பாயிண்ட முடிக்கணும்னு பார்த்தா நடக்கல. தரமாடிட்டு இருக்கு. ஒரு பேக் ஃபிளிப் மாதிரி ட்ரை பண்ண பார்க்கறாரு. பக்கத்துல வந்து ஆனா நடக்க மாட்டேங்குது அவருக்கு. பனானா ஃபிளிக். பனானா வேலைக்கு ஆகல உமாருக்கு. முதல் கேம் ஜெட் வேகத்துல ஜெயிச்சிருக்காரு ரிகார்டோ வால்டர் ஆஃப் யூபி. மங்களகரமா ஆரம்பிச்சிருக்காரு ரிகார்டோ வால்டர். அப்பா, இப்பதான் கொஞ்சம் உயிர் வருது, ஒரு சத்தம் வருது. சிறப்புங்க. பிரில்லியன்ட் ஃபோர்ஹேண்ட் டிரைவ் ஃப்ரம் தி எஜிப்சியன். திடீர்னு பாருங்க 4 லவ்ல ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. மறைச்சாருன்னு ஒரு பிரச்சனை வந்திருந்தது. நடுவர் சொல்லியிருந்தாரு. அவர் இல்ல மறைக்கலன்னு சொல்லியிருந்தாரு. மறைக்கலைங்க, பால் மறைக்கல. அதனால அவரோட சேலஞ்ச் சக்சஸ்ஃபுல். ஏன்னா ரிசீவ் பண்றோட பார்வையில இருந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு துளி வெல்ல தெரிஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு ஓகே தான் கணக்கு. நான் அப்ப நடுவர் அங்க இருந்து சொல்றது கஷ்டம் இல்ல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிசீவர் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்காது இல்ல. பிளேயர் அந்த சர்வ் போடும்போது எங்க போகுது பந்துன்னு. நெட் தாங்க பிரச்சனை வருது. நெட் மட்டும் இல்லனா பின்னி பெடல் எடுத்துருவாரு. டைம் அவுட்டுக்கு அப்புறம் என்னவோ தெரியல ஒமார் அசாருக்கு திரும்பவும் சிக்கல்கள் வருதுங்க. 8-5 ஆகுது. மிஸ் பண்ணிட்டாரு. அந்த சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு. எட்ஜ்ல பட்டுதான் சாரி கேட்ட மாதிரி இருந்தது ரிகார்டோ வால்டர். பார்க்கலாம். எதிர்பார்த்தீங்களா இத? நான் எதிர்பார்த்தேங்க. ரெண்டாவது கேம் எப்படியாவது ஒமார் அசார் அவர்கிட்ட எடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பாயிண்ட் பின்னாடி போயிட்டார். வந்துருச்சு கோல்டன் பாயிண்ட். உங்க வாய்க்கு ஒரு கார்ல சக்கரை. ஸ்வீட் பிடிக்காதுங்க, காரமா வாங்கி கொடுங்க. காக்கில மிளகா. மக்களே, கோல்டன் பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட் கோல்டன் பாயிண்ட் மட்டும் இல்ல, இந்த மேட்சையும் கொண்டு போயிட்டு அப்படியே ரிகார்டோ வால்டர் கைகள்ல கொடுக்குது. 2-0 அப்படின்னு அவங்க டீமுக்கு 2 புள்ளிகளை சேர்த்து வைக்கிறார் ரிகார்டோ வால்டர். என்ன ஆட்டங்க எப்பா. வெட்டி புடிச்சிரடா. 3 பாயிண்ட் பின்னாடி இருந்த 10-9 லீட் பண்ணாரு. அது வந்து சைடுல பட்டு தெரிச்சிருச்சு. இதுதான் ஒமாரோட கோச்சும் சொன்னது. ஒன்லி கோல். அற்புதம். அட்டாக் முழுக்க ஒமார் கைகள்ல இருந்து. ரிகார்டோ வால்டர் இங்க கீழே போல இந்த ஷாட் தரமா போயிடுதுங்க. 6 எல்லாம் டிஃபை பண்றாருங்க. மீண்டும் லீடுக்கு வராரு. 5 புள்ளியை முதல் அவர் தொட்டதனால பட்டர்ஃப்ளை டைம் அவுட். அவர் இருக்கிற ரீச்சுக்கு எகிப்து கையில வரைக்கும் போயிடுவாரு. கை எவ்வளவு ஸ்லோவா வந்த மாதிரி இருந்துச்சு.
அப்பா 9 கிடைக்கும், அதுக்காக ஆடுறாரு டீமுக்காக. இதுதாங்க வேணும். இந்த முறை அவ்வளவு 9-10. அப்பா நினைச்சதை நடத்திட்டாருப்பா. சூப்பருங்க, அருமையான கம்பேக் கொடுத்தாரு. ரொம்ப எராட்டிக்கா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி வால்டர் பாயிண்ட் எடுக்கல, இவரே வாரி வாரி வழங்கிட்டு இருந்தார் வள்ளல் மாதிரி. இருந்தாலும் டு பி ஏபிள் டு கம் பேக் அண்ட் வின் தி கேம் அவருடைய மென்டல் ஸ்ட்ரெங்த். மக்களே, இப்போதைக்கு தியா சிட்லே மற்றும் சயாலி வாணி அவங்களோட மோதல் காத்துக்கிட்டு இருக்கு. சில நொடிகள்ல ஆரம்பிக்க போகுது. என் பிறந்த நாளுங்க சொல்லலையே. சயாலி வாணி கேட்கலன்னு சொல்லாதீங்க, கேட்டோம். ஜெயிச்சாரு. பிரில்லியண்டான போட்டிங்க அது. நிச்சயமா பெஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்து 4 நாள்ல. தியா சிட்லேயோட மதர் எப்போதும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி யாரொருத்தங்க வேணும். டிஎன்ஆர் ஒரு கேமே தோக்குறீங்க அப்படின்னா திருப்பி உங்க தாட்ஸை ரீக்ரூப் பண்றதுக்கு அங்க வேணும் ஒருத்தங்க. அங்க வந்து 5 புள்ளிகள் தொட்டிருக்காங்க சயாலி வாணி. அழகான ராலி, மச் நீடட் பாயிண்ட் ஃபார் தியா சிட்லே. பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப வா. இன்னொரு அன்ஃபோல்ட் எரர் ஃப்ரம் தியா சிட்லே. அடடடா, நல்ல ராலி மாதிரி ஆரம்பிச்சது. ஆனால் கேம கொடுத்தீங்களேமா, என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா. அவரேஜஸ் தொடர்ந்து எவ்வளவு பாயிண்ட் எடுக்க முடியும்? 4 பாயிண்ட் பின்தங்கி இருந்தாங்க. ஆனால் கோல்டன் பாயிண்ட்க்கு எடுத்துட்டு போக முடியல லா சயாலி வாணிக்கு. சோ முதல் கேம 11-9 ஜெயிச்சிருக்காங்க. என்னங்க எச்சு பத்திரிக்கா பழைய கதையெல்லாம் எடுக்கிறீங்க நீங்க. அது சரியான ஆங்கிள் வேற வச்சாங்க. பாக்குறதுக்கு அந்த ராலி அவ்வளவு அழகா இருந்துச்சு. தியா சிட்லேக்கு சரி. இப்போ சயாலி வாணி தன்னையும் அறியாம ஒரு விஷயம் இதுல மராட்டில ஏதோ கேட்டாங்க. மராட்டில புரியுமா உங்களுக்கு? பேசுறது மராட்டின்னு புரியும், ஆனா பேசுறது என்னன்னு புரியும். பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்டா எதிர்பார்த்தாங்க. வழக்கமா யாரு டேபிள்ல இருந்து லாங்ல போறாங்களோ அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அற்புதம், நல்ல ராலி தான் முடிக்கும் போது. ஆனால் அது முடிஞ்சிருச்சு. ஈவன் ஸ்டீவன்ஸ் 1-all. சயாலி வாணி முதல் கேம் ஜெயிக்க, இரண்டாவது கேம் ஜெயிச்சிருக்காங்க. சோ கேம் ஆன். நம்ம இப்ப டிசைட் லவ் ஒன். கோச் சொன்னதை செய்யறாங்க சார். இந்த இடத்துல புஷ் பண்ணுங்க. நீங்க ஒரு முறையும் ஜெயிக்கணுங்கிறது 2 பேருடைய முயற்சியா இருக்கும். 1-4. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இப்போ கிடைச்ச அட்வான்டேஜ் விட்டுட்டாங்க. மக்களே, இது வரைக்கும் 6 சீசன்ஸ் நடந்திருக்கு பட்டர்ஃப்ளை யூடிடி. அன்லக்கியா போயிடுச்சு. இப்போதைக்கு 9-10 மாறுது. சர்வ் போட்டது மக்களே தியா சிட்லே. 10-all. கோல்டன் பாயிண்ட் வந்தாச்சு. கோல்டன் பாயிண்ட். இந்த கேமுக்கு இதுதான் சரியான ஒரு முடிவா இருக்க முடியும். கோல்டன் பாயிண்ட். சூப்பர் தியா.
பாயிண்ட்ல சொன்னாரு டிஎன்ஆர் சொன்ன மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் இது வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லுவேன். சயாலி வாணிக்கு 10 புள்ளி துரத்தி இருக்காங்க. கேபோ வேர்டேங்க அவங்க ஹீரோயிக் டிஃபீட். அவங்க என்ன கம்பேக் கொடுத்தாங்க சாலிவானி. கொஞ்சம் கூட மனம் தளரல. உயிர் பயத்தை காட்டிடா பயணமா. யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் சரிசமமா நிக்கிறாங்க 3-3. ஆல்டர்னேட் பண்ணி எடுக்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க அவங்க வந்து சேலஞ்சை ரிட்டர்ன் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கும். அது அப்ப பிரித்திகா ஸ்நேகித்துக்கு அட்வான்டேஜ் இருக்குல்ல, ரைட் லெஃப்ட் கட்டாயமா அதை பயன்படுத்திக்கணும். ஆக்சுவலா ஆக்ஷன்லயே அப்படி பார்த்து எடுக்கிறாங்க பட்டர்ஃப்ளை டைம் அவுட். நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா அவங்க நம்ம மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல சரத் கமல்கிட்ட கேட்டுருவோம். அடுத்த ஒரு ஓவர்ல அப்ப கேட்டுருவோம். அந்த சர்வ் என்னமா இங்க ஏதோ ஒரு என்னங்க ஆச்சு? முடிச்சு விட்டாருங்க ரிக்கார்டோ. பிரில்லியண்டா ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் அடிக்கும் போது தெரிஞ்சிருச்சு பாயிண்ட் வந்துருன்னு. சோ முதல் கேமை யூபி பிரமத்தியான்ஸ் 11-8 ஜெயிச்சிருக்காங்க. என்னங்க ஆடம் பாபுரோ மாதிரி ஸ்னேக் விட்டாரா? மக்களே, பிபிஜி புனே ஜாகுவார்ஸ்க்கு ஆடுற பிரித்திகா பவாட் செலக்டர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் 3 கன்சிடர் பண்ணுவாங்க. அருமைங்க, பொளந்து விட்டா. பின்னாடி தள்ளினாங்க. ரிக்கார்டோ வால்டர் பின்னாடி இருந்து புஷ் பண்ண பார்த்தார், நடக்கல. 5 புள்ளிகளை முதல்ல தொற்றிருக்கிறது பிபிஜி. இந்த முறை ஸ்நேகித்தால எவ்வளவு முயற்சி பண்ணி உள்ள பிளேஸ் பண்ண முடியல. நல்லதா ட்ரை பண்ணாரு. தரமான வின்னருங்க ஃப்ரம் சஸ்திகா. நல்ல அட்டாக்கிங் கேம் ஆடுறாங்க. நம்ம ரிக்கார்டோ பாராட்டுறோம். ஜி டிப்ளமோ இன் ஜெர்னலிசம். தம்பி அப்பா கிட்ட சொல்லுவேன், முன்னாடி வந்து பேக் ஹேண்ட் வந்துருச்சு. 10 ஆல். கோல்டன் பாயிண்ட். கோல்டன் பாயிண்ட் வருமா வராங்க நான் சொல்லலாம். ஆனா ஜெயிக்கிறது யாருன்றது டிஎன்ஆர் தான் சொல்லணும். இப்போதைக்கு 11-10 ஜெயிச்சிருக்காங்க கிருத்திகா மற்றும் ஸ்நேகித். பிபிஜி புனே ஜாகுவார்ஸுக்காக ஒரு புள்ளியை ஆட் பண்ணிருக்காங்க. லாங்குவேஜஸ் ஸ்பானிஷ், பிரெஞ்சு எல்லாமே. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேருக்கு ஏத்த மாதிரி ப்ரொமித்தியன்ஸ்னா டேரிங்லி டிஃபரண்ட். மாணவன் யாங்ஸி லியூமே என்ன நடக்குதுங்க? அடிச்சு தூள் கலப்புறாங்களே. இங்க பட்டர்ஃப்ளை டைம் அவுட் வரும்போது என்ன பண்ணணும்? ஸ்வஸ்திகாக்கு சிங்கிள்ஸ் ஆட சான்ஸ் கிடைக்க போறது இல்ல, இதுக்கு பயன்படுத்திக்கலாம்ல. கொஷின் உட்கார வைக்கலாம். அடடா, அவ்வளோ லோவா கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனா வாய்ப்பு இல்ல. என்ன டிகிரி வாங்கியிருக்காரோ தெரியல. டிகிரி எல்லாம் கரெக்டா சொல்றாரு ரிக்கார்டோ. சான்ஸ் குடுக்குறீங்களே, எடுத்துக்கோங்க பாயிண்ட். யோசின்றாங்க இப்போது. வந்தாச்சா கோல்டன் பாயிண்ட்? ஒரே மேட்ச்ல 2 முறை கோல்டன் பாயிண்ட். இப்ப பார்க்க போற முதல் முறையா. Yes, come back from Pune Jaguars in serve. வந்தாச்சு.
கோல்டன் பாயிண்ட்ல இந்த முறை வெற்றி PBG புனே ஜாகுவார்ஸுக்கு. அதன் மூலமா இந்த மேட்சும் அவங்களுக்கு போகுது. ரிகார்டோ வால்டர் பயங்கர டிசப்பாயிண்டட் ஆயிருப்பாருங்க. ஏன்னா என்ன மாதிரி லீடு வச்சிருந்தாங்க, சசிகா கொஞ்சம் கடைசி கட்டத்தில் நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மேட்சஸ் போயிருக்குது, 9 கேம்ல 5-4 அப்படி லீட்ல இருக்காங்க. இது சப்போர்ட் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். முதல் சர்வ் ஸ்னேஹித். வாவ், எங்க முதல் ட்ரையே வேற மாதிரி. ஏற்கனவே ஒரு டை விளையாடிட்டாரு. ஆஹா, சுதான்ஷுக்கு பாயிண்டிங் போது என்னடா அதுன்னு. ஆனா அவர் திரும்ப நம்பிக்கை இல்லைன்னா ரிவ்யூ கட்டுரு. அதுவும் ஒரு விதம் தானே உங்களுக்கு, டைம் வேஸ்டிங் மாதிரி தானே. Butterfly time out. அவர் எங்க கேட்டாரு பாருங்க, 9ல கேட்டாரு. தெரிச்சிட்டாங்க ஸ்னேகித். அழகு ஸ்னேகித். ஆனா நான் கேட்கிறேன் கௌதம், சர்வீஸ் ஆங்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்கிற ஒரு நிலைமை வரணும். எக்ஸாக்ட்லி, போட்ட உடனே பிளிங்க் ஆயிடும். எக்ஸாக்ட்லி வந்துரும். அடுத்த வருஷம் அதுவும் வந்துரும். இருக்குல்ல, இப்ப கேம் வந்துருச்சு பாருங்க ஸ்னேகித்துக்கு. சுதான்ஷு குரோவர் அவ்வளோ ஆக்ரோஷமா மேல ஏறி வந்தார், ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. முதல் கேம் ஸ்னேகித் சொல்லிட்டு ஆடடா. முதல் புள்ளி சுதான்ஷு குரோவர். ஆடாடா, செம்மைங்க. ஒரு முறையும் இவரோட அந்த போர் ஹேண்டுக்கு அந்த பக்கம் பதில் இல்லாத மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. Forward. Santu, forward. Challenge. Successful. Challenge அதாவது defending. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 40-42 போயிட்டு இருந்தது. 31.6 வந்திருக்கு டிகிரி. ஆனாலும் அது தப்பு தான். 29 பாயிண்ட் வரலாம். தெரிஞ்சிச்சுல்ல. அடேங்கப்பா, இதெல்லாம் பொண்ணாகுது சுதான்ஷு குரோவருக்கு. 2-10 வந்தாச்சு. சுதான்ஷு குரோவர் இந்த கேமை நான் வச்சுக்கிறேன். 11-3 அவருக்கு ஒரு வெற்றி வந்தாச்சு. டைலரோட ஸ்கோர் இப்போ 5-6 மாறி இருக்கு. அவருடைய சிவி பார்த்தாலே பெரிய ரெக்கார்ட்லாம் இல்ல. என்ன செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் யாருன்னு காமிச்சிட்டார். இந்த ஃபார்மேட் மேபி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி. அதுக்கேத்த மாதிரி ஸ்னேகித்தோட மனசுலயும் டிகிரி தாண்டக்கூடாதோ. இங்க 16. எப்பா எப்பா என்ன அற்புதம். எவ்வளவு எச்சு அந்த பந்த பிளேஸ் பண்ணாரு. தள்ளி போய் எடுக்க ட்ரை பண்ணாப்ல. இவர் பேக் ஹேண்ட் பிளாக் பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா வந்து அன்சாப்ல அளந்து வச்ச மாதிரி நெட்ல போய் உட்கார்ந்துச்சு. சோ 5 புள்ளிகளை தொட்டாச்சு. பட்டர்ஃப்ளை எவ்வளவு லோவா போய் அந்த பந்தை மீட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணாரு ஸ்னேகித். ஓஹோ, கொஞ்சம் லக்கு ஓட்டிட்டு இருக்கு. வந்தாச்சா இந்த பிரஷர் காரணம். ஏன்னா நார்மலா அவர் மேல வருது வேற, ஸ்னேகித் துரத்திக்கிட்டே வருது. முடிச்சிட்டாருங்க. சுதான்ஷுவோட பிரஷர் அவரை வீழ்த்தி இருக்கு. ஸ்னேகித் அமைதியா இருந்தாப்ல அது அவரை காப்பாத்தி இருக்கு. அவருக்கு தெரியும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க சொன்னாலும் ஏன் கேம் உள்ளுக்குள்ள இருக்கு, அதை நிச்சயமா வெளில கொண்டு வந்துருவாரு. இப்ப பாருங்க அந்த செலிப்ரேஷன் பாக்குறேன், இப்பதான் வருது. ஒரு பாயிண்ட்டுக்கெல்லாம் அவர் கத்தல. ஓ, ஜெர்சி மாத்தி போட்டுருக்காங்க, அதான் ஒட்டிச்சிருக்காங்க என்னவோ. வேலையை முடிச்சிட்டு தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நோ பேக். முதல் டைல இதுதான் கடைசி போட்டி, கடைசி மேட்ச். ஒரு 3 கேம் பாக்கி இருக்குது. 15ல 3 இருக்குது இப்போதைக்கு. அவங்க சர்வ். அடடா, சுதான்ஷு குரோவர் எங்க பிளேஸ் பண்ண நினைச்சாரோ அங்கதான். much better player than what she has done so far.
அட்டகாசமா ஆடுவாரு. அவர் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி ஆடுவார். அவரு கோக்கி நீவா ஆஃப் ஜப்பான் அவங்கலாம். ஓஹோ. ஆனா இப்போ அந்த சர்வ்ல மிஸ்டேக் வந்ததன் காரணமாக யாங் ஜி லியூ ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு டிஎன்ஆர். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அவங்க நினைச்ச மாதிரி போக மாட்டேங்குது. எக்ஸாக்ட், அதுதாங்க ரைசிங் டு தி அக்கேஷன் சொல்லுவாங்க. ஆனா இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், டை ஸ்கோர்ல 5-7 தான் நிக்குது. முதல் டையையும் 8-7 தான் தோத்தாங்க பூனே. வந்தாச்சு, முதல் கேம் வந்தாச்சு யாங் ஜி லியூக்கு. 11-4. பிரித்திகா வாய்ப்பே கிடைக்கல. இவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. திருப்பியும் அதே மாதிரி சிக்கல்கள் திரும்ப ஆரம்பிக்குது. 3-0 ஸ்வீப்புக்கு இங்க சான்ஸ் இருக்கு. அப்படி இன்ஜெக்ஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தேவை. டாப் அத்லீட்ஸ் அவங்களால எப்படி நல்லா ஆட முடியும், அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிளும் ஆவாங்க. அற்புதம், எவ்வளவு தூரம் வந்தாலும் திருப்பி அனுப்ப முடியும் நம்புறாங்க பிரித்திகா. யாங் ஜி லியூ சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்ல பாயிண்ட் பட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு. பழைய பன்னீர்செல்வமா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பழைய பிரித்திகாவை பார்க்கறாங்க இங்க. அங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீ 30 நான் 31. எவ்வளவு டிராமாட்டிக்கா அந்த சர்வீஸை கொண்டு வந்தாங்க. இந்த சைனீஸ் தியேட்டர்ல பாக்குற மாதிரி ஸ்லோவா பில்ட் ஆச்சு. யாங் ஜி லியூக்கு பந்து எங்க போச்சுன்னு தெரியல. டைய ஜெயிக்கிறாங்க இந்த இடத்துல பிபிஜி புனே பண்ணுவாங்க பிரித்திகா பவாட். எதுவும் பண்ண முடியாது. அதுதான் சாரி கேட்டாங்க இல்ல அங்க. கண்டிப்பாங்க. அட்வான்டேஜ் இருந்தது யாங் ஜி லியூக்கு, ஆனா பாயிண்ட் எடுத்தது பிரித்திகா. இந்த ஷாட் அடிக்க முடியும் அவங்க ஜெயிப்புனால அவங்களுடைய எக்ஸலன்ஸ்னால மேல வந்திருக்குங்க. ஜான்சில் என்ன சொல்றாங்கன்னா, நானும் இங்க இருக்கேன், ஆஸ்திரேலியா பிளேவர் இருக்குன்றாங்க. 5 புள்ளி அவங்க தான் தொட்டிருக்காங்க. இவங்க சர்வ்மே பாருங்க எவ்வளவு தூரம் பட்டது. ஆனாங்க மானவ் தக்கரோட. இன்னைக்கு வந்து ஸ்வஸ்திகா அவங்க பேச எடுத்துட்டாங்க. 8 all. பிரில்லியன்டான ராலிங்க. 10-9. அடுத்த புள்ளி யாங் ஜி லியூ எடுக்க. ஆனா முடிச்சு என்னங்க, வின்னர் சிக்கன் டின்னருங்கிறாங்களா? மொத்தத்துல வந்து 2 கேம்கள் ஜெயிக்கிறாங்க பிரித்திகா பவாட். அதன் காரணமா டீமுக்கு 2 பாயிண்ட் ஆட் பண்றாங்க. 6-9 அப்படின்னு. வெற்றி கிடைக்கல. முதல் கேம் ஆடுறத பார்த்த உடனே கிடைச்சிரும் நினைச்சோம். இல்லைங்க, நல்ல கம்பேக் ஃப்ரம் பிரித்திகா பவாட். வெல் டன்.